எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நேற்று கல்பாத்தி அகரம் அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு திரிசா அவங்களும் தளபதி விஜய் அவர்களும் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக விசேஷத்துக்கு போயிருக்காங்க. உடனே நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் தான் விஜயும் திரிசா இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க பர்சனல் விஷயத்துக்குள்ளே தலையிறக்கு நீங்களா யாரா? உங்களுக்குலாம் என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? கமெண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்குன்னு தனிப்பட்ட பர்சனலுங்கிறது ஒன்று இல்லையா? நீங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தர் மாதிரி தான் வந்து வாழ்கிறீங்களா? அவங்க பர்சனல் விஷயத்தை பற்றி பேச உங்களுக்குலாம் என்ன யோகியதை இருக்குது சொல்லுங்களேன்? ஒருத்தன் ஒரு நல்ல மனுஷன் அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது பண்ண வந்தால் உடனே அவனை கண்ட மேனிக்கு விமர்சனம் பண்ணுறது யாருக்கும் நான் ஏற்கனவே பதிவு சொல்லிக்கிறேன். பர்சனல் விஷயத்த இது சரி இது தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் ரைட்ஸே இல்லைடா. அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இன்னொருத்தர் தலையிடுறதுக்கு வேறு எந்த ரைட்ஸுமே கிடையாது, வேறு எவனுக்குமே ரைட்ஸ் கிடையாது. முட்டாள்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் என்ன சொல்லுவானுங்கன்னா, இவங்களோட பர்சனல் லைஃப் இப்படி இருக்கா அப்படி இருக்கா, இவங்களாம் எப்படி நாட்டை ஆள போகிறாங்க, பொண்டாட்டி பார்க்கலையா, பொண்டாட்டியே பார்க்காதவங்க எப்படி தமிழ்நாட்டை ஆள போகிறாங்க, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதுக்குடா அதெல்லாம்? கலைஞர் கருணாநிதி ஐயா 1969 அவர் பேசின மிகப்பெரிய ஒரு வீடியோ இருக்குது. அவர் பேசும்போது ரஜினிகாந்த் ஐயா இருக்காங்க, மனோரமா ஆட்சி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அதாவது அவர் மனைவியார்னு சொல்றாரு, துணைவியாருங்கிறாரு. துணைவியார்னா யார்? அது மனைவி, ஓகே, அதனால துணைவியார். அப்போ அவங்களாம் வாழலையா? அவங்களாம் அவங்க நம்பிலாம் ஓட்டு போடலையா? சும்மா விஜய் பற்றி பேச எதுவுமே இல்லாமல் சும்மா இந்த போகிற ஓக்கில் கண்ட மணி மெசேஜை போடுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்குலாம் யாருமே ரைட்ஸ் இல்லைடா. அவர் மக்களுக்காக வந்திருக்காருன்னா பர்சனல் விஷயம் வேற. பர்சனல் விஷயத்தை கொண்டு ஏன் திணிக்கிறீங்க? எல்லாத்துலேயுமே மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காருன்னா அவர் மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிட்டு மக்களை ஏமாத்தினாரா? நல்ல திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு ஏமாத்தினாரா? திமுக ஆளுங்கட்சி மாதிரி ஏமாத்திட்டு இருக்காரா? அதை பற்றி பேசுங்கிற அப்படின்னா அந்த நக்கீரன் கோபால் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? பொண்டாட்டியே பார்க்க துப்பு இல்லையா அப்படிங்கிறான். ஏண்டா 27 வருஷம் ஆச்சு அவர் கல்யாணம் ஆகி, அவர் பொண்டாட்டி அவர் பார்க்காம நீ யாரா பார்த்துட்டு இருந்த? எதுக்குடா பர்சனல் விஷயத்துல வரீங்க உள்ள? தமிழ்நாட்டு அரசியலில் தமிழகத்தில் திமுக ஆளுங்கட்சி ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கா? சொல்லுங்க மக்களே. இதில் இன்னைக்கு வேற ஸ்டாலின் ஐயா பேசுறாங்க, இந்த 5 வருட ஆட்சியில் தமிழக மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா, நிம்மதியா இருக்காங்களா? தமிழக மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு நிம்மதியா இருக்காராம், சந்தோஷமா இருக்காராம். தமிழக மக்களே நல்லா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. மு க ஸ்டாலின் ஆட்சியில் நீங்களாம் நல்லா இருக்கீங்களா?